வணக்கம், நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம வீட்டில் எப்பயாச்சும் ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னா குயிக்காக ஏதாவது செய்யக்கூடிய ரெசிபி நம்ம நிறைய யோசிப்போம். அந்த மாதிரி ரெசிபி தான் இது, ரவா பாயசம். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவா பாயசம் செய்யறதுக்கு முதல்ல முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுக்கணும். இதுக்கு ஒரு தாளிக்கிற சட்டியில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பு போட்டு முந்திரி பருப்பு நல்ல கோல்டன் கலர் வந்த உடனே கொஞ்சம் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஒரு சாஸ் பேன்ல 1/4 கப் தண்ணி ஊற்றி இதில் 150 கிராம் வெல்லத்தை போட்டு முழுசாக கரைக்கணும். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் முழுசாக கரைஞ்ச பிறகு எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது ரவை வறுக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி இதில் 1/2 கப் ரவை போட்டு நல்லா வறுக்கணும். ரவை நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரவை எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்தது அதே சாஸ் பேன்ல 1 லிட்டர் காய்ச்சின பாலை ஊற்றணும். பால் லேசாக சூடான உடனே வறுத்து வச்ச ரவையை பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரவை கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ரவையை பாலில் சேர்க்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரவையை பாலில் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அருமையான ரவா பாயசம் ரெடியாக இருக்குது. செஞ்ச உடனே சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஸ்வீட். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அருமையான ரவா பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக நம்ம செஞ்சுட்டோம். இது நீங்கள் நல்ல சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா இதில் கொஞ்சம் பால் சேர்த்து கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.